உள்ள சொன்ன மாதிரி தான். நான் வந்து உள்ள சொல்லும்போது என் அப்பாவை மட்டும் ஐ மேக் யூ ப்ரௌடுன்னு சொன்னேன். பட் கண்டிப்பாக இந்த பீப்புள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையுமே ஐ வில் மேக் யூ ப்ரௌட் ஒன் டே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை அசிங்கப்படுத்தின ஒரே கண்டஸ்டன்ட் யாருன்னா ராணவ் தான். ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல ராணவ் கரெக்டாக பேசினாலும் காமெடி பண்ணி மட்டன் தட்டி அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிருவாரு. அண்ட் ஃபினாலேல எல்லா பேத்துக்குமே பாசிட்டிவான அவார்டு கொடுத்துட்டு இருக்கிறப்ப ராணவ் மட்டும் அட்டென்ஷன் சீக்கர்ன்ற நெகட்டிவான அவார்டு கொடுத்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபியூச்சரில் அவங்க கூட நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன், நான் வேற வேலைக்கு கூட போவேன் தவிர அவங்க கூட நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணியிருப்பாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்ன விஜய் சேதுபதி இப்படி பேசுறாரு, ராணுவ மேல என்ன கோவம், அப்படி என்ன வன்மம்னு சொல்லிட்டு எல்லா பேருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ராணுவோட ஃபேன்ஸும் இதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஸோ ராணுவ விஜய் சேதுபதி மட்டமா ட்ரீட் பண்றாரு, ஃபைனல்ஸ்ல இப்படி பேசிருக்க கூடாதுன்ற ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைரலா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு ரீலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரீல்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் சேதுபதி ராணுவ நிறைய தடவை இன்சல்ட் பண்ணியிருக்காரு, பட் ராணுவ அதை சிரிச்சுட்டே கடந்து போயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்ஷன்ல ஒரு நாள் நீங்களே ராணுவ தேடி வருவீங்க விஜய் சேதுபதினு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, காலம் பதில் சொல்லுன்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஹார்ட் போட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி எல்லா பேர் முன்னாடியும் அதுலேயும் டிவியில் டெலிகாஸ்டாரோ சொல்ல நான் ராணுவக்குள்ள நடிக்க மாட்டேன்னு சொன்னது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ கமல் இந்த இடத்துல இருந்ததானா இப்படி பேசியிருக்க மாட்டாரு.